நீங்க சொல்றீங்க திராவிடம் ஒரு கண், தமிழ் தேசியம் ஒரு கண் அப்படின்னு சொல்றீங்க. இளைஞர்களுக்கு நான் ஒண்ணு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தமிழ் தேசியம் என்பது ஒன்று இந்த சமூகத்தில் உருவாக வேண்டும் என்று சொன்னால் சாதி ஒழியாமல் இந்த தமிழ் தேசியம் என்பது ஒன்றை கட்டமைக்கவே முடியாது. எப்படி முடியும்? நான் நாடார் தமிழன் சொல்லுவான், நான் கோனார் தமிழன் சொல்லுவான், நான் இந்த தமிழன் அந்த தமிழன். அப்போ இங்க ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத போதுதான் நம்மளால ஒண்ணு சேர முடியும். இது ரொம்ப ஐடியாலஜிக்கலா பிராமினன்ஸ் கட்டமைச்சதுதான் இன்னி வரைக்கும் சஸ்டெயின் ஆகும். அது கடவுளோட இணைச்சு. அதனால தமிழ் தேசியம் என்பது சாத்தியக்கூறு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அதை விட கேவலமாக தான் விரும்புற கடவுள் தொட்டு வழிபடக்கூட முடியாத அளவுக்கான ஒரு டிஸ்கிரிமினேஷன்ஸ் இருக்குல்ல, இதை உடைச்சிட்டு அப்புறம் தான் நம்ம தமிழ் தேசியத்துக்குள்ள போக முடியும். இங்க தமிழ் மொழியின் அடக்குமுறை அதிகமாக இருக்கிறதா, மொழி அடக்குமுறை அதிகமாக இருக்கிறதா, சாதி அடக்குமுறை அதிகமாக இருக்கிறதா? சாதி அடக்குமுறை தான் இங்க அதிகமா இருக்கு. அப்ப எது முதல்ல, அதான் நான் சொல்றேன், எப்பவுமே சொல்றேன், ஒரு இஷ்யூ பேஸ் பண்ணி நம்ம பாலிடிக்ஸ் பண்றோம் அப்படின்னா அந்த இஷ்யூ, அதுக்கான ஈவெண்ட், அதுக்கான டைரக்ஷன், இதை மூணுத்தையும் நம்ம பொருந்தி பார்த்தாதான் இந்த சமூகத்துல இருக்கிற அடிப்படை விஷயங்களுடைய கட்டமைப்புகள்லாம் எவ்வளவு நாட்களா நடந்திருக்குதுன்றது தெரியும்.